கண்டிப்பா சார். இப்போ அச்சீவ் ஆஃப் தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு தமிழ் தேசியம் அச்சீவ் பண்ணி இருக்குது, வரப்போற காலங்கள்ல எந்த அளவுக்கு தமிழ் தேசியம் அச்சீவ் பண்ணும்? இப்பதான் தொடங்கி நம்ம அதை சொல்றோம்மா. பல பேர் இப்ப இந்த தமிழ் தேசியத்தை சீர்குலைத்தவர்கள் பல பேருமா. இந்திய விடுதலை போராட்டத்தில் எழுச்சி பெற்றதுதான் தமிழ் தேசியம். அப்போ இந்தி திணிக்கிறதுங்கிறது காங்கிரஸ் கொள்கை, காங்கிரஸ்காரனுடைய பிறவி கொள்கை. அது அவன் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே டெல்லி வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருக்கும் போதே வெள்ளக்கார அரசுக்கு மனுப்புக்கிட்டே இருப்பாங்க, தீர்மானம் போடுவாங்க. ஏஐசிசியில் ஒவ்வொரு அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியை பாடமொழியாக்குமா போராடினது. அதுதான் தாளமுத்து நடராஜன்லாம் சிறையில் இருந்து நடராஜன் தாளமுத்து சிறையில் இறந்தார்கள். ஆயிரக்கணக்கான பேர் கைதாகி போனாங்க அந்த போராட்டத்தில். முன்னெடுத்தவர்கள் தமிழ் அறிஞர்கள். இப்போ இடையில ஈவேரா சேர்ந்து அது ஒரு பெரும் திரள் போராட்டமாக அது மாறுச்சு. ஈவேரா சேர்ந்ததுனால அப்படி நடந்தது. அது அப்போதுலேருந்து நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அப்பொழுது உருவாக்கப்பட்ட முழக்கம் தான் தமிழ்நாடு தமிழருக்கே. இந்தி திணிப்பு எதிர்க்கிறது மட்டுமல்ல, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டை உருவாக்கி கொடு, ஒரு மாநில மொழி வழி மாநிலமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இன மொழி தாயக உணர்வு என்பது நமக்கு இயற்கையாக இந்தியாவிலே நமக்கு முதல்ல இருக்குது. மற்ற மாநிலங்களும் கேட்டாங்க, அதை அப்புறம் பிரிக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அந்த நிலையில் நீங்கள் ஒரு அப்போலேருந்து நம்ம இந்திய எதிர்த்து தான் இருக்கோம். 38லேருந்து 65 தான் பெரிய அளவுக்கு என்னன்னா அரசியல் சட்டத்தில் 2006 தான் கலைஞர் கொண்டு வந்தாரு. இது போல தமிழ் 10ஆம் வகுப்பு. இப்ப இந்த இரு மொழிகளும் நமக்கு தேவைதானே சார்? வெளி அளவுல அது மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, இப்ப சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இருக்கு, இந்திய அரசு லைசன்ஸ் கொடுத்து ஹிந்தியே வச்சுக்கிட்டாங்க. அதை ஸ்டாலின் எதுக்கிறது இல்ல. நாங்க என்ன சொல்றோம், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுங்க, மாநில அரசு அனுமதிச்சாதான் நடத்தலாம். சிபிஎஸ்இன்னு இருந்ததை மாநில அரசு அனுமதி வாங்குற ஒரு பிரிவையும் பிஜேபி அன்பையும் நீக்கிடுச்சு. திராவிட கட்சிகளுக்கு எங்களுக்கு நாங்க தமிழ் தேசிய பேரியக்கத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பங்கெடுக்கிறது இல்லை. ஏன்னா வரம்புக்கு உட்பட்ட அதிகாரம் தான் இருக்கு. பங்கெடுக்கவே யாரும் வேண்டாம்னு சொல்லலை. பங்கெடுக்கிறவங்க ஒரு பிரிவு செய்யுங்க. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு உண்மையான அர்ப்பணிப்போடு இயங்கக்கூடிய போர்க்குணம் உள்ள ஒரு அமைப்பு தேவை. நம்ம வெகு மக்கள் போராட்டம் தனியா ஆயுத போராட்டம் இல்லை, மக்கள் திரள் போராட்டம். அதுலயும் உயிர் தியாகம் செஞ்சுதான் ஆகணும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய தலைவர் ஐயா மணியரசு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலம். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். மகிழ்ச்சிப்பா. சமீபத்துல நீங்க ஒரு பெரிய மாநாடு, தமிழ் தேசிய முன்னேற்பாடு மாநாடு ஒண்ணு நடத்தி இருந்தீங்க. அந்த மாநாடுல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்னென்ன ஐயா எங்களுக்காக சொல்லுங்க. ஆமாம்மா, முக்கியமானது அது. இந்த மாநாட்டு தலைப்பு கூட்டரசு மாநாடு தான். கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாடு நடத்தலாம். கூட்டரசு என்பது என்னன்னா, இந்தியா என்பது ஒற்றை தேசம் அல்ல, பல தேசங்களுடைய கூட்டு. இதை உண்டாக்கியவர்கள் ஆங்கிலேய வணிகர்கள். அவர்கள் சௌகரியத்தை உண்டாக்குறாங்க. அது ஒரு நாடாக இருக்கணும் நம்ம. அப்போ இது ஒரு உண்மையான கூட்டரசாக இது இருக்கணும். அதாவது தேசங்களின் கூட்டரசாக இருக்கணும். தேசிய இன தாயகங்கள், இப்போ மாநிலங்கள்னு பிரிச்சிருக்காங்க. இது உண்மையான என்ன பொருள் தேசிய இன தாயகங்கள். மராத்தியர்களுக்கு மகாராஷ்டிரா, தமிழர்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கர்களுக்கு ஆந்திரம், அப்படி ஒரிசாக்காரவங்களுக்கு அந்த ஒரிசா, வங்காளிகளுக்கு வங்காளம். இப்படி தேசிய இன தாயகங்களாக தான் மாநிலங்களே பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு தேசமாக இருக்க தகுதி உடையது. ஒன்று தனித்தனியாக. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 கோடி பேர் இருக்கும். இப்படி பல மாநிலங்கள் இருக்குது. அவங்க தனியாக இருந்தால் என்னென்ன உரிமைகள் பெறுவார்களோ அதை கூட்டா இந்தியாவோடு இருக்கும்போது பெறுவார்கள் என்று காந்தியடிகள் சொன்னார்கள். 1946 வெளிநாட்டு நிருபர்கள் கேட்ட பொழுது இதெல்லாம் பல தனித்தனி நாடாக இருந்தது, கிழக்கிந்திய கம்பெனி ஒன்றா இணைச்சது. நாங்கள் அந்த பிரிட்டிஷ் நிருபர்கள் கேட்டாங்க. அதாவது இராணுவம் போக்குவரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அதை ஒரு ஒன்றா வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் ஜனநாயகம் சுதந்திரம்னு வந்த பிறகு ஒன்றா வச்சு நடத்த முடியுமாங்க போது அவர் காந்தியடிகள் சொன்னார், தனித்தனியாக இருந்தால் என்னென்ன உரிமைகளை அனுபவிப்பாங்களோ அதெல்லாம் அனுபவிப்பாங்க இந்திய கூட்டாட்சியிலேயே, ஆனால் பிரிஞ்சு மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையாக போட்டார். அவர் சீக்கிரமாக ஒரு இதாகிட்டாங்க. அவர் இறந்துட்ட நிலையை அவர் ஏற்பட்டுச்சு. அவர் தியாகி ஆகிட்டார். அதன் பிறகு மாநிலங்கள்ங்கிற அதில் உரிமை பறிப்பு தான் அதிகமாக நடந்திருக்கு. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்க, நீங்கள் முதல்ல ஆளுநர் பதவியை ஒழிச்சுக்கிட்டுங்க அப்படிங்கிறோம். அதேதானே சார் திராவிடத்துக்கும் ஒரு முதன்மை கொள்கையா இருக்குது. இல்லையேம்மா,
திராவிடம் வந்து ஆளுநர் பதவியை ஒழிக்க நிலவிட்டாங்க. ரவியை மாத்துங்கிறாங்க, ஆர்என் ரவியை மாத்துங்கன்னு சொல்றாங்களே தவிர அந்த பதவியை ஒழிங்கன்னு ஸ்டாலினோ யாருமே சொல்றது கிடையாதுமா. நாங்கள் தான் சொல்கிறோம் அந்த பதவியை எடுத்துருங்க. ரவி வந்து ஆடுறாருனாக்கா அந்த ஆர்டிகிள் இருக்கிறதுனால தான் ஆடுறாரு. ரவி இல்லைன்னா ஒரு புவி வந்து ஆடுவார். அதனால வந்து இந்த பதவி வேண்டியில்லை. அதான் அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் நாங்கன்னா அந்த மாநாட்டிலே தான் பேசணும். இப்போ வெள்ளைக்காரன் வந்து உருவாக்குனது கவர்னர் பதவிமா. அவன் வந்து கவர்னர்களுக்கு தலைவராக ஒரு கவர்னர் ஜெனரல் வச்சுருந்தான் டெல்லியில். அதனால இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு கவர்னர் ஜெனரல் பதவியை நீக்கிட்டீங்கல்ல, அப்புறம் கவர்னர் பதவி மட்டும் யான் இருக்கு? அப்போ உங்களுக்கு வந்து டெல்லிக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, எங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு அர்த்தமா? இப்போ லண்டனில் இருந்து அவன் ஆட்டி படைச்சது மாதிரி நீங்கள் டெல்லியில இருந்து ஆட்டி படைக்கிறதுக்கு கவர்னர் வச்சுருக்கீங்க என்று குற்றம் சாட்டுறோம். நீ உண்மையான நேர்மையானவங்க தான் கவர்னர் ஜெனரலை நீக்கிட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நாடாளுமன்றத்தின் 2 அவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி ஒரு ஜனநாயக பதவியை உண்டாக்கிறீங்க. அப்போ மாநிலத்துக்கு அப்படி ஒரு மாநில ஜனநாயக பதவி இல்லாமல் ஆளுநர் பதவியை அப்படியே வெள்ளைக்காரன் போட்டதை அப்படியே வச்சிருந்து அவர் கையெழுத்து போட்டாதான் எதுவும் செல்லும், இல்லைன்னா செல்லாது தமிழ்நாட்டில் எந்த சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றினாலும் என்று வைத்திருப்பது. நீங்கள் வந்து ஒரு இந்த லண்டனுக்கு பதிலாக டெல்லி ஆதிக்க காலனியை தானே வச்சிருக்கீங்க. எனவே கவர்னர் பதவியை நீக்குங்கன்னு சொல்கிறோம்மா. அடுத்தது ஆர்டிகிள் 3 வந்து என்ன இருக்குன்னாக்க, கான்ஸ்டியூஷனில் ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம், பிரிக்கலாம், இணைக்கலாம், மாநிலம் இல்லாமல் ஆக்கலாம், யூனியன் பிரதேசமாக மாற்றலாம், எது வேணாலும் பண்ணலாம், பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குங்கிறாங்க. எப்படி பண்ண முடியுமா? இப்போ தமிழ்நாடுனாக்க தமிழகம் என்று பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்து வந்தது. இது அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். மற்றவங்களும் சொல்ல இது அது ஒரு மாநிலமாக இன்னைக்கு இருக்குது. அதை நீங்கள் பிரிக்கலாம்னாக்க இப்போ ஜம்மு காஷ்மீர் பிரிச்சுட்டாங்க பாருங்க, என்ன வேணாலும் பண்ணலாம், யூனியன் பிரதேசம் மாற்றலாம். ஏன்னா அந்த ஆர்டிகிள் 3 இருக்குது, அந்த 3 நீக்கு அப்படிங்கிறோம். ஆர்டிகிள் 3 நீக்கு. இது போல ஒரு மாநில அரசுகளை கலைக்கிறதுக்கு 356 அதிகாரம் இருக்கு. வந்து ஆளுநருக்கு இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஆளுநர் பரிந்துரை பண்ணி குடியரசுத் தலைவர் காய்ச்சல் ஒரு மாநில அரசு. அந்த 356 நீக்கு. எந்த கூட்டாட்சியிலையும் இப்போ அமெரிக்க கூட்டாட்சி இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரு கூட்டாட்சி தான். அதுபோல வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கு, கனடாவில் இருக்கு. இங்கெல்லாம் மாநில அரசை கலைக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆமா, ஆனா இங்க மட்டும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி. எனவே இது வந்து நீங்க இன்னும் ஒரு காலனியா தான் நடத்துறீங்க. அவன் வெள்ளைக்கார வச்சிருந்தது போல நீங்க டெல்லிக்கார ஒரு காலனியா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீக்குங்கன்னு பல விஷயங்கள் அது மாதிரி சொல்றான். அடுத்தது வரிங்கிறது வந்து மாநில அரசுகள் வரி போட்டு வசூலிக்கட்டும், அதுல இத்தனை சதவீதம் இந்திய அரசுக்கு, இந்த கூட்டாட்சி அரசுக்கு, கூட்டரசுக்கு கொடுத்துடணும் என்ற மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க. அப்ப நல்லபடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சு நம்ம நல்லா சேர்ந்து இருக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்க ஆட்டி படைக்கிறது, உங்க மொழியை திணிக்கிறதுங்க. இப்போ ஒரு மொழிங்கிறது ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது, அவம மொழியும் ஆட்சி மொழி தான். இந்தியோ அல்லது இங்கிலீஷோ மட்டும் ஆட்சி மொழியெல்லாம் இல்லை. நாங்கள் 3 மொழி கொள்கை மோசடி கொள்கை, திராவிடத்தின் 2 மொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, தமிழ் தேசியத்தின் 1 மொழி கொள்கையை உரிமை கொள்கை. அவனுக்கு அவன் மொழி, எல்லா மொழியிலும் இந்திய அரசு இயங்கணும். அதுக்கு ஆள் போட்டுக்க, சம்பளம் போட்டுக்க. அது நீங்க சொல்ற மாதிரி திராவிடம் வந்து முதல் மொழியாக தமிழை தானே சார் வச்சிருக்காங்க? எங்கம்மா வச்சிருக்கு? தமிழே வந்து இல்லம்மா. அது வந்து இப்ப அது 2006 ஒரு சட்டம் கொண்டு வந்தார் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது. வந்து தமிழ் கட்டாயம் 10ஆம் வகுப்பு வரையிலும் வந்தார். அதுக்கு முன்னாடி தமிழ்லாம் ஆப்ஷன் தான்மா. அண்ணா கொண்டு வந்த 68 கொண்டு வந்தார். ஹிந்தியை நீக்கி இருமொழி கொள்கைன்னு கொண்டு வந்தார். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு முதல் வந்து லாங்குவேஜ்னு இருக்கிறதுல தமிழ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ்னு இருக்கும். தமிழ் ஆர் எனி அதர் இந்தியன் லாங்குவேஜ். பார்ட் 2 வந்து இங்கிலீஷ், நோ சாய்ஸ் அங்கே. இதான் அவங்க கொள்கை, திராவிடத்து கொள்கையே இதுதான். 2006 தான் கலைஞர் கொண்டு வந்தாரு. இது போல தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு வரலும். இப்ப இந்த 2 மொழிகளும் நமக்கு தேவைதானே சார்? வெளி அளவுல வந்து அது மாற்று கருத்தே இல்ல. அப்புறம் இத வந்து ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, இப்ப சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இருக்கு, இந்திய அரசு லைசன்ஸ் கொடுத்து ஹிந்தியே வச்சுக்கிட்டாங்க. அதை ஸ்டாலின் எதுக்கிறது இல்ல. நாங்க என்ன சொல்றோம், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுங்க, மாநில அரசு அனுமதிச்சாதான் நடத்தலாம். சிபிஎஸ்இன்னு இருந்ததை மாநில அரசு அனுமதி வாங்குற ஒரு பிரிவையும் பிஜேபி இப்ப அன்பையும் நீக்கிடுச்சு. யார் வேணாலும் வச்சுக்கலாம், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம், ஹிந்தி வச்சுக்கலாம், எதையும் வச்சுக்கலாம். அவன் மும்மொழி குழு, ஆயிரக்கணக்கான சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருமொழி குழு தான் இருக்குன்னா என்னது ஏமாற்று இல்லையா? இப்ப இவரே சொன்னாரு, விரும்பி கற்கிறவங்க கற்கட்டும் தானே சார் சொல்றாங்க. விரும்பி கற்கிறவங்க கற்கட்டுமா? விரும்பி ஏன் வருது? டெல்லி திணிக்கிறான்.
விரும்பி கற்கிற நிலையை நீங்கள் வைங்க. மூன்றாவது மொழி எங்களுக்கு ஹிந்தி மொழி இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ அனைத்து அந்த அதுக்கு என்ன அர்த்தம்? சமக்ரா சிஷ்யா என்ன? சமக்ர சிஷ்யா அபியான். சமக்ரா சிஷ்யா அபியான் என்ன அதுக்கு பொருள்? ஹிந்தியில் சொல்கிறான்ல டெல்லிக்காரன், அதை தானே ஸ்டாலின் சொல்கிறாரு. மகேஷ் பொய்யாமொழியா தானே சொல்கிறாரு. யாரு மொழி அது? அவங்க மொழி. யாரு? இந்திக்காரன் மொழி. பதவிக்காக குஜராத்தி மொழி ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் எதை வேணாலும் பண்ணுவார். அவங்க அதோட அது ஒரு லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி. அது சான்ஸ்கிரிட்டு, ஹிந்தி, குஜராத்தி எல்லாம் ஒரு மொழி குடும்பம். அதில் இருப்பீங்க. உங்களுக்கு அது சௌரியமாக இருக்கும். எங்களுக்கு அது வேற புரியாத மொழியாக இருக்கே, வாயில் நுழையாத மொழியாக இருக்கே. ஒன்று இப்போ நீங்கள் நீராற்றல் துறைனாக்க அதுக்கு ஜல் சக்தி அப்படின்னு பேர் வைக்கிறது. நீங்கள் அதை தமிழாக்கம் பண்ணக்கூடாதுங்கிறான். நீங்கள் தமிழாக்கம் பண்ணால் அவங்க கொடுக்குற மானியம் கிடையாது. இங்கிலீஷ் எழுது, தமிழில் எழுது, எதாக இருந்தாலும் சரி ஜல் சக்தின்னு எழுதுங்கிறான். ஆங்கிலம் படித்தும் எழுதக்கூடாது அப்படிங்கிற சட்டம் அவங்க கட்டம், இந்திய அரசு போடுற சட்டம். இப்படி திணிக்கிறான் ஹிந்தியை. அது என்ன விரும்பி படிக்கிறதா? அது இந்தியை திணிக்கிறீர்கள். நீ விரும்பி படின்னு தார் குச்சியால் குத்துறீங்க. சொல்றது மட்டும் விரும்பி படி, குத்துறது தார் குச்சியால். அது விருப்பம், அது சாய்ஸா? அது இந்தியாவில் எல்லாம் நீங்கள் ஹிந்திலே நடத்திக்கிட்டு இருப்பீங்க. நீ விரும்பினா ஹிந்தி படிக்கலாம், இல்லைன்னா வேற மொழி படிக்கலாம். அப்படின்னா ஃப்ராடு வேலை இல்லையா? அது ஜனநாயகமாக நடிக்கிறது இல்லையா? அது நயவஞ்சகம் இல்லையா? அது இந்தியை கட்டாயமாக எல்லாவற்றையும் திணித்து கொண்டு நீ விரும்பினா படிக்கலாம், இல்லை படிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது. இப்போ இந்திய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறதுக்கு அந்த படம் 2152 கோடி ரூபா அந்த தமிழ்நாடு திரட்டி படம் தரலங்கிறாங்க. அது என்ன விருப்பமா? அது கட்டாயம் திணிக்கிறது தானே. இது யார் மொழி? அது ஏன் நான் கற்றுக்கணும்? பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்டது இந்தியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால கொளிக்கிறீங்க. எங்களுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் எஜமான மொழி மாதிரி வைக்கிறீங்க. இல்லைன்னா உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? வரலாற்றில் இந்திக்காரனுக்கும் தமிழனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பா சார். இப்போ அச்சீவ் ஆஃப் தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு தமிழ் தேசியம் அச்சீவ் பண்ணியிருக்குது, வரப்போற காலங்கள்ல எந்த அளவுக்கு தமிழ் தேசியம் அச்சீவ் பண்ணும்? இப்போதான் தொடங்கி நம்ம அதை சொல்றோம்மா. பல பேர் இப்போ இந்த தமிழ் தேசியத்தை சீர்குலைத்தவர்கள் பல பேருமா. இந்திய விடுதலை போராட்டத்தில் எழுச்சி பெற்றது தான் தமிழ் தேசியம். அப்போ இந்தி திணிக்கிறதுங்கிறது காங்கிரஸ் கொள்கை. காங்கிரஸ்காரனுடைய பிறவி கொள்கை அது. அவன் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே டெல்லி வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருக்கும்போதே வெள்ளைக்கார அரசுக்கு மனுப்புக்கிட்டே இருப்பாங்க, தீர்மானம் போடுவாங்க. ஏஐசிசியில் ஒவ்வொரு அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாட்டிலையும் இந்தியை பாடமொழியாக்குமா, இந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு ஆக்குமா பண்ணிகிட்டே இருப்பான். அப்போல்லாம் தமிழ்நாட்டிலே எதிர்ப்பாங்க. அப்படி 37 தேர்தலில் காங்கிரஸ் சட்டசபை தேர்தல் நிற்கிது. காங்கிரஸ் ஜெயிக்குது. ராஜாஜி முதல் மந்திரியாக வர்றாரு. ஹிந்தியை கொண்டு வர்றாரு. 110 பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கட்டாயம் மொழிப்பாடமாக. இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. எப்போ வருது? 37 ஜெயிச்சா வெற்றி பெற்றாங்க பாருங்கள். 38 செயலுக்கு வருது. உடனே எழுத்தது தமிழ்நாடு தான் போராடினது. அதை தான் தாளமுத்து நடராஜன்லாம் சிறையில் இருந்து நடராஜன் தாளமுத்து சிறையில் இறந்தார்கள். ஆயிரக்கணக்கான பேர் கைதாகி போனாங்க அந்த போராட்டத்தில். முன்னெடுத்தவர்கள் தமிழ் அறிஞர்கள். இப்போ இடையில ஈவேரா சேர்ந்தார். அது ஒரு பெரும் திரள் போராட்டமாக அது மாறுச்சு ஈவேரா சேர்ந்ததுனால. அப்படி நடந்தது. அது அப்போதுலேருந்து நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அப்பொழுது உருவாக்கப்பட்ட முழக்கம் தான் தமிழ்நாடு தமிழருக்கே. இந்தி திணிப்பு எதிர்க்கிறது மட்டுமல்ல, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டை உருவாக்கி கொடு, ஒரு மாநிலம் மொழி வழி மாநிலமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இன மொழி தாயக உணர்வு என்பது நமக்கு இயற்கையாக இந்தியாவிலே நமக்கு முதல்ல இருக்குது. மற்ற மாநிலங்களும் கேட்டாங்க. அதை அப்புறம் பிரிக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அந்த நிலையில் நீங்கள் ஒரு அப்போலேருந்து நம்ம இந்திய எழுத்து தான் இருக்கோம். 38லேருந்து 65 தான் பெரிய அளவுக்கு என்னன்னா அரசியல் சட்டத்தில் இந்த அரசியல் சட்டம் செயலுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தி மட்டுமே ஒன்றிய அரசுடைய ஆட்சி மொழியாக இருக்குன்னு போட்டாங்க கான்ஸ்டியூஷன். இன்னைக்கும் அதான் இருக்குது. ஆர்டிகல் 343 343 இன்னைக்கும் அதான் இருக்குது. 65 அது 15 வருஷம் வருது. 65 ஜனவரி 26 இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழி. அதை 63 எதுக்குறாங்க திமுக அதை எதிர்ப்புன்னு நாங்கள்லாம் மாணவர்களாக இருக்கோம். எதிர்க்கும் போது எல்லாரும் அந்த மாணவர்களுக்கும் அந்த இந்திய எதிர்ப்பு உணர்ச்சி வந்துச்சு. அவங்க அதை பற்றி விளக்கங்கள் சொல்ல படிக்க எங்களுக்கு நல்லா எனக்கு வந்துச்சு. நான் இப்போ 11வது படிச்சுட்டு இருக்கேன். கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் கூடுதலாக விவரம் தெரிஞ்சு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. பள்ளி மாணவர்களும் அதில் சேர்ந்துடுறோம். எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறோம். பெரிய போராட்டம் அது. அதில் முதல்ல அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரனை சுட்டு கொள்றானுங்க. அப்போ தீப்பத்துறது மாதிரி போராட்டம் வந்துடுது. 400 பேரை சுட்டு கொள்றாங்க இராணுவத்தை வரவழைச்சி.
இராணுவத்தை வரவழைச்சு 400 பேரை சுட்டு கொண்டானுங்க. அவ்வளவு தியாகம் பண்ணி இன்னைக்கு அந்த இந்தியை ஒழிக்க முடியல. இன்னைக்கு வரலும் நாம அந்த இந்திய எதிர்ப்புல இருந்துட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா அதே மாதிரிதான் சார் இப்போ 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்ப தமிழ் தேசியம் அப்படின்னா இதற்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் தமிழ் தேசியத்துக்காக போராடினாங்க. இருந்தாலும் கூட திராவிடத்துல காங்கிரஸோட ஐக்கியமாயிட்டாங்க. இப்ப தமிழ் தேசியம்னு நீங்க சீமான் அவர்களா இருக்கட்டும், வேல்முருகனா இருக்கட்டும், இப்போ இவங்கெல்லாம் வந்து தனித்தனியே இருந்து போராடுறீங்க. இந்த 2026ல இந்த தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க?